ஹாய், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கொஞ்சம் க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக பண்ண போகிறோம். அது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். நிறைய பேர் இது வந்து என்னென்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, சரி ஓகே நம்மளும் பண்ணலாம், அது எப்படி எதெல்லாம் ஒர்க் ஆகுது, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதை நம்ம செஞ்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐடியா பண்ணேன். வாங்க செஞ்சு பார்க்கலாம். நான் தான் ராஜசேகரன், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சேகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு சிசர், அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா டிரான்ஸ்மிஷன் காயில்ஸ், அப்புறம் ஒரு டபுள் சைட் டேப், யூஎஸ்பி கேபிள் பி டைப், நட்ஸ் அண்ட் போல்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து செய்ய போகிறோம். இது எதில் செஞ்சு எதில் அப்ளை பண்ண போகிறோம்னா, இது என்னோடய ஃபோனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய ஃபோன் வந்து என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, அது வந்து சார்ஜிங் டைப் வந்து பி டைப்பு. ஸோ இதை நம்ம வந்து அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்னோடய மொபைல் வந்து என்னென்னா OPPO F11. இதுக்கு வந்து என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, டேரெக்டாக நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் போட்டு தான் ஏற்றணும், டைப் பி. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்காக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவை. அங்கே ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அது எப்படி இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய நார்மலாக சொன்னால OPPO F11. ஸோ இது நம்ம நார்மலாக இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணி பார்ப்போம். சார்ஜ் போட்டிருக்கேன், சார்ஜர் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ நம்ம இது வந்து நான் ஒயர்லெஸ் டிவைஸ் வந்து செஞ்சு இதில் செட் பண்ணிக்கிறேன் சொன்னால, இப்போ ஒயர்லெஸ் டிவைஸில் சார்ஜ் ஏற்றி பார்ப்போம். சார்ஜ் ஏற்றான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஃபோன் சார்ஜர் வந்து போட்டு பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலிமா போட்டு பார்ப்போம். சொருவியாச்சு. இப்போது இந்த மொபைலை இந்த டிவைஸ் இதோட செலக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இதில் வச்சோம்னா சார்ஜ் ஏறணும். சார்ஜ் ஏறணும் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது கரெக்டாக இதுக்கு இந்த அந்த ரெண்டு டிரான்ஸ்மிட்டிங் இது காப்பர் காயில் காட்டினல, அது அந்த ரெண்டு சர்க்கிளுக்கு நேராக எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது ரெண்டும் ஒன்றா டச் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக இது மேலே இப்படி வைக்கிறேன். வச்சோடனே இந்த பாருங்க, வச்சோடனே நமக்கு வந்து ஆன் ஆகும், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம எடுத்துட்டோம்னாலே சார்ஜிங் சிம்பிள் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான், ஜஸ்ட் இப்படி வச்சாலே போதும். வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சார்ஜிங் வந்து காட்டும் சிம்பிள். ஆனால் அது கரெக்டான இடத்துல பார்த்து வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இதோ ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங். ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி செய்கிறதுங்கிறது செஞ்சும் பார்த்தாச்சு, அது ஒர்க் பண்ணியும் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது எப்படி உண்மையாகவே ஒர்க் ஆகுது என்னன்னா, இப்போது இதுக்கு வந்து மெயின் காரணம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஒரு ஒயரில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அது சுற்றி வந்து என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். இப்போது இதை வந்து இந்த காயில் இல்லை அந்த ஒயரை வந்து நம்ம சுற்றி வச்சோம்னா அப்போ அதில் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் அதோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதுதான் இதில் இருக்குது. நான் ஆரம்பத்திலே இதில் வந்து என்னென்னா ஒரு ரவுண்டு காயில் காட்டினேன், ரவுண்டாக இருந்துச்சு. அதில் என்னென்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், அதை சுற்றி வந்து என்னென்னா, அதாவது இப்படி வந்து என்ன ஆகும், இது உருவாகும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகும். இது வந்து காயில் 1ன்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு காயில் இருக்குது, 2வது காயில் சொன்னோம்ல, அது வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த காயில் என்ன பண்ணும், காயில் 2 வந்து காயில் 1 பக்கத்தில் கொண்டு போனோம்னா இதுலேருந்து வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இந்த காயிலில் போய் அப்படியே அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இது ரெண்டுமே வந்து என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கிறதுனால EMF, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அது உருவாகும். ஸோ இந்த காயிலுக்கு வந்து என்னன்னா கரண்ட் ஜென்ரேட் ஆகி இங்கேருந்து இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே ரிசீவ் ஆகி நம்ம வந்து இந்த மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிறோம். இது பேர் தான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகுது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங்னா சும்மா இதை மட்டும் இங்கே சார்ஜ் போட்டுட்டு என் மொபைல் எங்கே வச்சாலும் நான் சார்ஜ் ஏறிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை. கரெக்டாக இது ரெண்டுத்தையும் இந்த கரெக்டாக இந்த சர்க்கிளும் அதாவது இந்த காயிலோட சர்க்கிளும் இந்த காயிலோட சர்க்கிளும் கரெக்டான இடத்துல வச்சா மட்டும்தான் இது வந்து சார்ஜ் ஏறும். ஸோ அப்படி தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார், சும்மா காரை போய் நிறுத்தினாலே போதும் அந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து செய்யணும்னு ஆர்வமாக இருக்கேன். ரீசெண்டாக பண்ண இபைக்கு கூட வந்து என்னன்னா நிறைய பேர் நல்ல சப்போர்ட், நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. சன் டிவி, மக்கள் டிவி, ராஜ் டிவி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. சன் டிவியில் அவங்க அப்லோட் பண்ண இந்த பேட்டி எடுத்துகிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து 6 lakh வியூஸ் கிட்ட கரண்ட் டே இன்னைக்கு வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா காரணம் என்னன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. என்னன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். இன்னும் எனக்கு அந்த சப்போர்ட் வந்து நிறைய வேணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்கிட்ட நிறைய ஐடியாஸ் மேட்டுக்கு வந்து நிறையா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து செய்யறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் வந்து ஒரு விஷயம் தான் தேவை. அது என்னன்னா ஆல் ஐ நீட் இஸ் யுவர் சப்போர்ட். ஓகே, ஸோ அது எப்படி கொடுக்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். ஓகே, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ மை சப்ஸ்கிரைபர். கைண்ட்லி ஷேர்.